தோழர்களே, தோழர் மாசா என்று சொன்னால் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் அடையாளமாக திகழ்ந்தவர். அவர் இல்லாமல் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் வரலாற்றை நாம் எழுதிவிட முடியாது. அவர் எந்த அளவிற்கு ஆசிரியர் இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு ஆசிரியர்களின் நலன்களுக்காக உழைத்தார் என்பதை அவர் காலமான அந்த நிமிடத்திலிருந்து மாநிலம் முழுவதும் மாற்று இயக்கங்களுடைய தலைவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அவரோடு பழகிய, அவரோடு இணைந்து பணியாற்றிய அந்த இயக்க நிகழ்வுகளை சொல்லுகிற அந்த நிகழ்ச்சி என்பது, செய்திகள் என்பது உண்மையிலேயே ஒரு மகத்தான தலைவராக அவர் இருக்கும் வரை வாழ்ந்திருக்கிறார் என்பதை நினைவூட்டுகிற விதமாக இருக்கிறது. கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் கூட நேற்று வெளியிட்டிருக்கிற இரங்கல் செய்தியில் ஆசிரியர் இயக்க வரலாற்றில் எனது நினைவலைகள் என்கிற அந்த வரலாற்று புத்தகத்தை எழுதியவர் இன்று வரலாறாய் நம்முன் நின்று கொண்டிருக்கிறார் என்கிற வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரராக நம்முடைய முன்னாள் மாநில தலைவர், தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்கிற இந்த இயக்கமானது ஒன்றுபட்ட இயக்கத்தில் இருந்து புதிதாக தோன்றிய போது இந்த இயக்கத்தை மாநிலம் முழுவதும் ஒரு வலிமை மிக்க இயக்கமாக கட்டமைப்பதற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தன்னலம் பாராது சுயநலம் சாராது உழைத்த நம்மை போன்ற இயக்க தோழர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கிய ஒரு மகத்தான தோழராக தோழர் மாசா அவர்களை நாம் பார்க்கிறோம். எப்போதெல்லாம் அவர் என்னோடு உரையாடினாலும் நம்முடைய இயக்கம் சார்ந்து இயக்க வரலாறுகளை அவரிடம் கேட்பதிலே எனக்கு உண்மையிலேயே ஒரு அலாதி பிரியம் இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த வரலாற்றோடு பின்னி பிணைந்து இணைந்து பணியாற்றிய பெருமைக்குரியவர். அவருடைய வாயிலிருந்து அந்த வரலாற்றை கேட்கிற போது நமக்கு உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல். தமிழகத்திலே முதலில் ஆசிரியர் இயக்கத்தை தோற்றுவித்த சென்னை ராஜதானியிலே 1938 இருந்து ஆசிரியர் இயக்கத்தை தோற்றுவித்த மாஸ்டர் ராமுண்ணி அவர்களோடு இணைந்து இயக்க பணியாற்றிய ஒரு மகத்தான ஆசிரியர் இயக்கத்தினுடைய தோழர். தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய இயக்க இதழான ஆசிரியர் கேடயம் இந்த நவம்பர் மாத இதழில் தான் பொதுச் செயலாளர் மடல் என்கிற பகுதியிலே நான் எழுதியிருந்தேன். மாஸ்டர் ராமுண்ணி அவர்களோடு இணைந்து பணியாற்றிய நம்முடைய இயக்க தோழர்களிலே இன்றைக்கும் தோழர் மாசா அவர்களும் தோழர் எல்ஜி அவர்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமை என்று நான் எழுதியிருந்தேன். என்ன காரணமோ தெரியவில்லை, பொதுச் செயலாளர் மடலிலே இப்படி ஒரு வாக்கியத்தை எழுதுவதற்கு ஏன் எனக்கு அந்த யோசனை வந்தது என்கிற செய்தி எனக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தோழர், அவரை பற்றி நாம் இந்த இடத்திலே பேசிக்கொண்டிருந்தால் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய பெருமைகளை பற்றி, அவருடைய இயக்க பணிகளை பற்றி, அவருடைய பொது வாழ்க்கையை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்க முடியும். அதற்கு நாம் தனியாக ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து அவருடைய புகழஞ்சலியை நாம் செலுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய இயக்க தோழர்களை கேட்டுக்கொண்டு அவருடைய வழியிலே நாம் நம்முடைய இயக்க பதாகையை உயர்த்தி பிடித்து முன்னேறுவோம் என்கிற செய்தியை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.